பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பார்ந்த பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேத வசனம் உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். மனுஷங்க கூட இருப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் கூட இருக்க மாட்டாங்க. நம்ம சூழ்நிலையை பார்த்தா நம்மளை விட்டுட்டு விலகி ஓடி போயிடுவாங்க. அவங்க சில நேரத்தில் நம்மளை தப்பான சூழ்நிலைகளை அவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணிவிட்டு உங்க கூட நாங்கள் யாரும் இருக்க மாட்டோம்னு சொல்லி விலகி போயிடுவாங்க. ஆனால் கடவுள் ஒருத்தர் மட்டும்தான் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரிங்க, நம்ம அசிங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம படிச்சிருந்தாலும் படிக்காமல் இருந்தாலும், நம்ம முட்டாளாக இருந்தாலும், நம்ம ஞானம் இல்லாமல் இருந்தாலும், நம்ம எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருந்தாலும், நம்ம ஒரு வேலைக்கு போகாதவங்களாக இருந்தாலும், நம்ம அழகே இல்லாமல் இருக்கலாம். சில பேர் என்னை யாருமே என்னை விசாரிக்க மாட்டுறாங்களேன்னு வேதனையோடு கூட இருப்பாங்க. நான் அழகாக இல்லையேன்னு நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஆண்டவர் முகத்தை பார்க்கலங்க, கர்த்தர் இருதயத்தை மட்டும்தான் பார்க்குறாரு. ஸோ நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் மட்டும்தான் நம்ம கூட எல்லா நேரத்துலையும் கூட இருக்க அவர் விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, நீ பயப்பட வேணாம், நீ கலங்க வேணாம், நான் உன் கூட இருக்கேன்னு சொல்கிறாரு. எந்த மனுஷனாலையும் நம்மளை கண்ணீரை தொடச்சி நான் உன் கூட இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. வெறும் வார்த்தையால் சொல்லலாம் நான் கூட இருக்கேன், ஆனால் மனசளவில் உறுதியாக அவங்களால இருக்க முடியும் அப்படின்னு அவங்க கான்ஃபிடென்ட்டாக அவங்களால சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தரை மட்டும் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதை மன்னித்து அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னு கேட்டால் நம்ம இயேசு தெய்வம் மட்டும்தாங்க. நம்ம இந்த வசனத்தை வைத்து நம்ம ஜெபிக்கலாமா? ஏசப்பா, யார் யாரெல்லாம் இந்த வசனத்தை கேட்டு கண்ணீரோடு வேதனையோடு என்னை யாரும் நேசிக்கலையே, என்னை விட்டு எல்லாரும் விலகி போயிட்டாங்களேன்னு சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்கள ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக ஆண்டவர். அப்போ அவங்க மன பாரங்கள் வேதனைகள் எல்லாம் மறையட்டும் ஆண்டவர். அவங்க மன காயங்கள் எல்லாம் மாற்றுவீராக ஆண்டவர். நான் உன்னை குணமாக்குவேன் என்ற வார்த்தையின்படி அப்போ அவங்க இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் பாரங்கள் எல்லாம் அவர்களை விட்டு நீங்குவதாக கர்த்தாவே. ஏசப்பா, உமக்கு நன்றி. நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. கர்த்தர் இந்த வசனத்தை ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் உறுதிப்படுத்துங்க. நாங்கள் பயப்படவும் கலங்கவும் இருக்காதபடிக்கு தேவன் எங்களை திடப்படுத்துவீராக ஆண்டவர். எல்லா காரியத்திலும் எங்களுக்கு முன்பதாய் போய் எங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பீராக. ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லியிருக்கீங்க, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று சொல்லியிருக்கீங்க. அப்பா ஆண்டவரே, உமக்கு சுத்தமானது உம்முடைய கைகளினால் வாய்க்க பண்ணுவீராக ஆண்டவரே. நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் ஒவ்வொரு ஆண்டவரே காரியத்திலும் தேவன் தலையிட்டு அப்பா ஆண்டவரே, நீர் அதை வெற்றி சிறக்க பண்ணுவீராக ஆண்டவரே. நமக்கு சித்தமில்லா